10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.63 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சேம் அதே போல் பின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் கொடுத்துட்டு இதில் வந்து 2a + bi காமன் கொடுத்துருக்காங்களா. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அணி என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதுனாங்கன்னா அதுக்கான ஃபைனல் ஆன்சர் தான் நமக்கு 2a + bக்கான மதிப்பு. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் பாருங்கள். நிறை வந்து பாருங்கள் 1 2 3 இருக்குது கிராஸ். அதே போல் நிரல் பாருங்கள் 1 2 3 இருக்குது. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ். சேம் பியும் பார்த்தீங்கன்னா சேம் 3x3 மேட்ரிக்ஸ். அணியோடைய வடிவம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து மூவ் பண்ண முடியும், இல்லைனா அடுத்த ஸ்டெப் போட முடியாது. சரிங்களா? பாருங்கள் 2a + b. சரிங்களா? இப்போ ஏன்ற அணி எடுத்து எழுதியாச்சு, பின்ற அணி எடுத்து எழுதியாச்சு. இப்போ 2a 2 × ஏன்னு அர்த்தம், அதாவது பெருக்கல். இதுக்கு இடையில் பெருக்கல் இருக்குது. அப்போது 2 × கொடுத்துருக்க ஏக்கான அணி எடுத்து எழுதியாச்சு ப்ளஸ் பிக்கான அணி. இந்த மாதிரி பெருக்கலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2 எடுத்து இந்த எல்லா மதிப்பு கூடையுமே நம்ம ஒரு தடவை பெருக்கணும். சரிங்களா? பெருக்கி எழுதுனா நமக்கு 2aவுக்கான அணி கிடச்சிரும். சரிங்களா? பெருக்கி எழுதாமா? அப்போது 2 × 7 என்ன வரும்? 14. அடுத்து 2 × 8 பெருக்குனா 16. அடுத்து 2 × 6 12. அடுத்து 2 × 1 2. அடுத்து 2 × 3 6. அடுத்து 2 × 9 18. அடுத்து 2 × -4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 4 8. குறி ரொம்ப முக்கியம். 2 × 3 ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் சார் அப்படியே வந்துடும். +2 -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 1 2. இப்போது 2 ஆட் பண்ணி பெருக்கி நம்ம எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் பின்ற அணி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 11 -3 -1 2 4 7 5 0. சரிங்களா? இப்போது இந்த 2 அணியும் ஆட் பண்ணி எழுதலாமா? இப்போ ப்ளஸில் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 14 ப்ளஸ் 14 இங்கே இருக்கா. அதே போல் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 4. அடுத்து 16 ப்ளஸ் அதே போல் இங்கே என்ன மதிப்பு இருக்குது? 11 12. சேம் இதுக்கு இங்கே நேரம் என்ன இருக்குது? -3. இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு இந்த -3 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 2 ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது? -1 இருக்கா. -1. அடுத்து 6 ப்ளஸ்ஸு 2 18 ப்ளஸ்ஸு 4. சரிங்களா? அடுத்து -8 ப்ளஸ்ஸு 7. அடுத்து 6 ப்ளஸ்ஸு 5. அடுத்து -2 ப்ளஸ்ஸு 0. சரிங்களா? இப்போது மதிப்பு எழுதிக்கலாமா? பாருங்கள், இப்போது ஆட் பண்ணலாமா? 14 + 4 கூட்டினா என்ன வரும்? 18. 16 + 11 கூட்டினா என்ன வரும்? 16ஐயும் 11ஐயும் கூட்டினா 27. அடுத்து ப்ளஸ் 12 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ -3. இப்போ 12 -3 கழிச்சா என்ன வரும்? 9. அடுத்து பாருங்க 2 ப்ளஸ்ஸு -1 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படின்னா வரும் 2 -1 கழிச்சா 1. அடுத்து 6 + 2 8. 18 + 4 கூட்டினா 22. -8 + 7 இப்போ என்ன வரும்? கழிச்சா ஏன்னா இங்கே -8 இருக்குது +7 இப்போ 1 வரும். பெரியனுக்கான மதிப்பு மைனஸ்ன்றதுனால -1. 6 + 5 கூட்டினா 11. -2 + 0 0வால் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ -2. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சரை எடுத்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான 2a + bக்கான மதிப்பு.